Welcome to Jio. I'm Aruna. How may I assist you? அருணா வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. என்ன தகவல் தேவைப்படுது? ஜியோவில் எதுவும் புது ஆஃபர் எதுவும் ஒன் டே ஆஃபர் எதுவும் வெளியிட்டிருக்கீங்களா மேடம்? ஒன் டே ஆஃபருங்களா? ஆ ஷோர், ஒன் டே ஆஃபர்ஸ் இருக்குங்க சார். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் டேட்டாஸ் மட்டும்தான் வரும். இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் ஆஃபர் எதுவும் 399 ரூபாய்க்கு 1 இயர் முழுவதும் ஃப்ரீ, அதாவது அவுட் கோயிங் ஃப்ரீ எல்லாம் எதுவும் வெளியிட்டிருக்கீங்களா? இல்லை சார், அது மாதிரி எதுவும் இல்லை. ஃபேஸ்புக்கில் செக் பண்ணீங்களா? ஃபேஸ்புக்கில் பார்த்தோம், ஒரு ஸ்டேட்டஸில் வந்தது. அதன் மூலிமா உள்ளே போய் பார்த்தோம்னா அப்படியே மாறுது. இல்லை சார், உங்களோட கன்சர்ன் எனக்கு புரியுது. பட் நம்ம சைட்லேருந்து அது மாதிரி எதுவும் இப்போ ஆஃபர்ஸ் எதுவும் கிடையாது. ஏன்னா ஃபேஸ்புக்குன்றது நம்மளுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் தான், சரிங்களா? அதில் வந்து ஆஃபர்ஸ் வந்து எதுவும் கன்சிடர் பண்ணாதீங்க. நீங்கள் ஆஃபர் சர்வீஸ் செக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மைஜியோ ஆப் jio.comல என்ன ஆஃபர் வருதோ இல்லை மேடம், நான் அதில் செக் பண்ணிட்டேன். அப்படி ஒரு ஆஃபர் வந்து வரல, அப்படி ஒரு ஆஃபர் இல்லை. ஆனால் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் மூலிமா உள்ளே எடுத்தும் வச்சிருக்கிறேன். உள்ளே போய் பார்க்குற பொழுது அதை இந்த ஆஃபர் இன்னைக்கு பெறணும்னா கிளிக் பண்ணுங்கன்னு உள்ளே போகும்போது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நேராக உள்ளே போகுது, அவருடைய தனிப்பட்ட நம்பருக்கு போகுது. நாங்கள் போகும்போது அப்படி நின்றுட்டேன். 399 ரூபாய்க்கு இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அன்லிமிட்டெடு, ஒரு நாளைக்கு 2 GB ஃப்ரீ, மெசேஜ் ஃப்ரீ, எல்லாம் வந்து ஒரு 1 இயருக்கு உண்டுன்னு சொல்லி அவரோட தனிப்பட்ட நம்பருக்கு போகுது. அது வந்து ஃபேஸ்புக்கில் வெளியிட்டதுனால நான் யோசனை பண்ணி மைஜியோவில் பண்ணால் தான் அது உண்மைங்கிறது நான் உறுதி பண்ணிட்டேன். அதனால நான் இன்றைக்கு மற்றவங்க இது எத்தனையோ பேர் பார்க்குறவங்க எவ்வளோ பணம் வந்து இன்னைக்கு வந்து இழந்துட்டாங்க. நிறைய பேர் பணம் இழந்துட்டாங்க. நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க, விட்டுருப்பாங்க. ஸோ இது நீங்கள் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனுங்கிறனால நீங்கள் இது ஒன்றும் செய்ய முடியாது. நீங்களும் விட்டுருவீங்க. அது யார் வேணாலும் அது அவங்களுக்கு லாபங்கிற மாதிரி போயிடும். இதை நீங்கள் வந்து இது ஒரு தவறான தகவல்னு ஏதாவது நீங்கள் ஒரு ஃபோன் கால்லையாவது இல்லை அட்லீஸ்ட் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுங்கள், ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு ஒரு நாள் விடாமல் ஃபோன் அடிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாளைக்கு கட்டாய போகுதுன்னா இன்றைக்கே ஃபோன் அடித்து ரீசார்ஜ் பண்ணுங்க, உங்களுக்கு கட்டாய போகுதுன்னுலாம் ஃபோன் அடிக்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய தகவல்? இந்த தகவல்லாம் ஏன் மேடம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க, இதனால எவ்வளவு பணம் இழந்துடுறாங்க, எத்தனை கிராம மக்கள் எவ்வளவு பேர் இழந்துடுறாங்க, இவ்வளவு பணத்தை கொடுத்து இழக்கிறாங்க. இது ஏன் இதுக்கு முன் வர மாட்டேங்கிறீங்க? ஒரு நிமிஷம், உங்களுடைய கன்சர்ன் எனக்கு புரியுது. தேர்ட் பார்ட்டி வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக்ன்றது ஒரு தேர்ட் பார்ட்டி. அதுல அவங்க என்ன பப்ளிஷ் பண்றாங்க இல்ல அதை வந்து உங்களுக்கு நம்மளுடைய நெட்வொர்க் எந்த ஒரு நெட்வொர்க் எண்ட்லையுமே தேர்ட் பார்ட்டில இருந்து கொடுக்கறத நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, சரிங்களா? எனக்கு ஒரு டவுட் இருக்கு மேடம். நீங்க இல்ல மேடம், தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ல ஒருத்தர் இப்படி போடுறாருன்னா இது தவறான தகவல்னு ஜியோ தெரிவிக்கணும். அப்படி ஜியோ தெரிவிக்கல அப்படின்னா நீங்க அவங்கள்ட்ட சம்திங் ஏதோ வாங்கிட்டு அவங்க வெளியிட்டாங்கன்னா ஏமாந்துக்கிறவங்களுக்கு ஒரு லக்கு, அவங்க பணத்தை போனா போயிட்டு போடணும் நீங்க விடலாம்ங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது உண்மையா பொய்யா மேடம்? ஒரு நிமிஷம், இப்போ இதுல வந்து ஜியோக்கு வந்து எந்த பெனிஃபிட்ஸும் கிடையாது. நீங்க தப்பு, இது தவறான தகவல் நீங்க அறிவிக்கலாம்ல மேடம்? சார், அவங்க அக்கௌண்ட்ல இருந்து வெளியிடுற தகவல், சரிங்களா? ஏன்னா இப்போ நீங்க சொல்ற தகவல் ஆஸ் அ கன்சர்னா நாங்க எங்களோட டீமுக்கு அப்டேட் பண்ண முடியும். இல்ல இது இப்படிதான் சொல்றீங்க. உங்க அப்டேட் நீங்க பண்ணிட்டீங்களா பண்ணலையாங்கிற தகவல் எங்களுக்கு தெரியல. ஆனா ஒரு ஜியோ நம்பரை போன் ரீசார்ஜ் பண்ணலன்னா காலையில ஒருக்கா, மதியம் ஒருக்கா, சாயங்காலம் ஒருக்கா, அப்படி விடாம வளைச்சு கூப்பிடுறீங்க. ரீசார்ஜ் பண்ணாம இருக்கு உங்க நம்பர் தானே, இந்த நம்பர் நீங்க ரீசார்ஜ் இன்னும் பண்ணாம இருக்கீங்க, எங்க டீம்ல இருந்து சொன்னாங்க பண்ணிருங்க அப்படின்னு வரிசையா சொல்றீங்க. ஏன் இதை மட்டும் நீங்க இப்படி பண்றீங்க? சார், இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு கனெக்டட் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங், இப்போ நீங்க ரீசார்ஜ் ஒரு அக்கௌண்ட்டுக்கு பண்ணல அப்படின்னா அது எங்களுக்கு ரிஃப்ளெக்டட் ஆகும். அது எங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால சிஸ்டமேட்டிக்கலாவோ இல்ல எங்களுடைய பேக்அண்ட் டீம்ல இருந்தோ கால் பண்ணி உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண சொல்லுவாங்க. நீங்க சொல்றது ஃபேஸ்புக்ல உங்களுக்கு இது மாதிரி ஒரு தனிப்பட்ட நபர்ல இருந்து அப்டேட்டட் பண்றது இல்ல. தனிப்பட்ட நபருக்கு நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. சராசரி ஒரு மனிதன் உள்ள போய் பாக்குற பொழுது இப்படி ஒரே நாள் ஆஃபர் போல உடனே பண்ணிடுவேன் எல்லாம் பண்ணி 399 ரூபா ஒவ்வொருத்தனா இழந்துகிட்டு இருக்கான். இது வரைக்கும் எத்தனை கோடி அவர் சம்பாதிச்சாருன்னு இது வரைக்கும் தெரியல. சார், இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜியோக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கிடையாது. நீங்க ஒரே வாரத்துல இல்ல மேடம், நீங்க ஒரே வாரத்துல சொல்லி முடிச்சிருவீங்க. எவன் எக்கெடுக்கிட்டு போனா நமக்கு ஓடனா போதுங்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்ற பார்த்தா. நீங்க அப்படி ஒரு ஆஃபர் ஃபேஸ்புக்ல நீங்க அறிவிக்கல, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ல யாரு சொல்றதை நம்பாதீங்கிற ஒரு இன்டிமேஷன், ஒரு விழிப்புணர்வு மெசேஜ் இதுவரை கொடுத்துருப்பீங்களா? அப்படி ஒன் செகண்ட், இதை நீங்க அப்படி உங்களுக்கு தவறுதலா அந்த தகவல் அப்டேட் பண்ணிருக்காங்கன்னா இதை நீங்க ஃபேஸ்புக் சைட்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு தவறுதலா இப்போ அதை தேர்ட் பார்ட்டி சைட்ல அப்டேட் பண்ணிருக்காங்கன்னா நாங்க எப்படி மேடம் சொல்றது கேளுங்க மேடம். ஃபேஸ்புக் சைட்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இருக்கட்டும், உங்களுடைய ஜியோங்கிற பேர் அவர் தவறுதலா யூஸ் பண்றான், அதை நீங்க எதுவும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க.
சார் அதை தான் நான் சொல்றேன் உங்களுக்கு ஆஸ் அ உங்க கன்சர்னா ஜியோ கம்பெனி நேம் அவன் யூஸ் பண்ணி அவன் ஆஃபர் நான் ஒரே பேர்ல அப்படி மளிகை கடை ஆரம்பிச்சாவே சண்டைக்கு வர்றான். இன்னைக்கு ஜியோங்கிறது எவ்வளவு பெரிய நெட்வொர்க் கம்பெனி, இன்னைக்கு எவ்வளோ ஒரு யோசனையில இருக்கு. அப்படி இருக்கிற கம்பெனி பேரை ஒருத்தன் யூஸ் பண்றான், அதை நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நாங்க கஸ்டமர், நாங்க இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும்னு சொல்றீங்க. நீங்க கண்டுக்க மாட்டீங்க. அப்ப நீங்க உங்களுக்கு மேடம் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் மேடம், நீங்க கஸ்டமர் கேர், நீங்க கால் சென்டர், நீங்க ஒர்க் பண்றீங்க, நீங்க கேட்கறவங்களுக்கு உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை நாங்க எங்களுடைய ஹையர் டீமுக்கு தெரியப்படுத்துறோம்ட்டு நீங்க பேசாம போன் கால் அட்டன் பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டு நீங்க பாட்டு தூங்கிடுவீங்க. ஆனா இதுல எல்லாம் ஒரு உங்க எல்லாருக்கும் போய் சேருது, ஜியோ டீமுக்கே போய் சேருதுங்கிறது அது மட்டும் உறுதி. அது எல்லாம் நான் மட்டும் சராசரி மனிதனே யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஜியோ அந்த அளவுக்கு செயல்படுது. ஜியோவை விட்டு இன்னைக்கு எத்தனையோ பேர் மாறிக்கிட்டு இருக்காங்க. 60 லட்சம் பேர் மாறி இருக்கிறாங்க. ஜியோவை விட்டு வேற நெட்வொர்க்ல 60 லட்சம் பேர் மாறி இருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன யோசனை பண்ணுவீங்க? இதை நினைச்சு பார்க்குற அளவு புது ஆஃபர் விட்டுருக்காங்க போல, நம்ம அந்த ஆஃபரை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு எத்தனை பேர் ஏமாந்திருப்பாங்க, எத்தனையோ பேர் ஏமாந்துருக்காங்க. நீங்க அதை பத்தியெல்லாம் சிந்திக்கல. எவன் ஏந்தாமா தானே நமக்கு தேவை ஓடுனா போதுன்னு விட்டுறீங்க. இவ்வளவு செலவழிச்சு பண்றீங்க. ப்ரொஃபஷனல் கால், ப்ளீஸ் ப்ரொஃபஷனலா பேசுங்க. நான் என்னோட சைடுல இருந்து இமீடியட்டா நாங்க எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஒன்னே மேடம், உங்க சுப்பீரியர் டீமுக்கு இதை தெரியப்படுத்துங்க. இப்படி ஒருத்தவங்க Facebookல போட்டிருக்காங்க, இதை பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஜியோங்கிற நேம் யூஸ் பண்றாங்க, ஜியோங்கிற அந்த லோகோவோட வந்ததுன்னா யாரு இப்படி விடுவாங்க? இது நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்களே, இதை நீங்க ஏன் உடனே தெரியப்படுத்த முடியாதுன்னு கேட்கிறேன் நான். சரி, இமீடியட்டா எந்த ஒரு ஸ்டெப்ஸும் நம்ம பண்ண முடியாது. நீங்க இப்ப கம்ப்ளைண்ட் அப்டேட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் கன்சர்ன் டீமுக்கு நாங்க உங்களோட கம்ப்ளைண்ட் அப்டேட் பண்ணதான் முடியும். அவங்க அதை தெரியப்படுத்தினா போதும் மேடம், நன்றி. ஆனா ஒரு கஸ்டமர் கேர் கூப்பிடுறதுக்கே நான் அவ்வளவு நேரம் போராடுறேன். கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட லைன் முதல்ல ஒரு அவசரத்தில் பேசுகிறான் தான் முடியல. ஆனால் நீங்கள் ஈஸியாக கூப்பிட்டுறீங்க. எங்களுக்கு ஈஸியாக கூப்பிட்டு ரீசார்ஜ் பண்ணலாம் பண்ணிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க பேசுகிறாங்க, 2 பேர் 3 பேர்னு பேசுகிறாங்க. ஆனால் நாங்கள் கூப்பிட்டா மட்டும் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க வைக்கிறீங்கல்ல, அது ஏன் அந்த வேலை பண்ணுறீங்க? இப்போ நான் உங்களுக்கு கஸ்டமர் கேருக்கு இப்போ நான் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த காலை கூப்பிடுறதுக்கு நான் எவ்வளோ நிமிஷம் போராடி இருக்கேன் தெரியுமா? சார், நீங்க கால் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கால் கனெக்ட் ஆகல அப்படின்னா வேறொரு கால் இருக்கும்போது உங்களுக்கு கால்ஸ் வெயிட்டிங்ல போட்டு அதுக்கப்புறமா தான் கனெக்டட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு கால் கனெக்ட் ஆகாம உங்களுக்கு இது பண்றது கிடையாது. 3 முறை கட் பண்ணி வேற நான் சம்பந்தம் இல்லாதெல்லாம் நீங்க ரீசார்ஜ் பண்ணணுமாங்கிற தகவல் நான் கேட்கறதுக்கு அந்த ட்ராக்லயே நம்பர் 1 அழுத்துறேன். எதுவுமே எந்த ரியாக்ஷன் இல்லை. நீங்கள் போதிய நேரத்தை கடந்து விட்டீர்கள் வருது. நான் காத்துக்கிட்டே இருந்து நம்பர் அமைக்கிட்டு இருக்கேன். எப்படி கடந்து விட்டீர்கள்? போதுமான நேரத்தை நீங்க கடந்து விட்டனால இந்த கால் கட் செய்யப்படுகிறதுன்னு விட்டுறாங்க. நான் அப்புறம் எவ்வளவு வேதனைப்பட வேண்டியா இருக்கு எனக்கு. இது 3 தவணை கட்டாயி 4வது முறை கிடைக்குது. கிட்டத்தட்ட நான் ஒரு 3/4 மணி நேரமா போராடிக்கிட்டு இருக்கேன். 1 ஹவர் ஆகிப்போச்சு. இப்போ உங்கள்கிட்ட பேசி முடிக்கிற வரைக்கும் 1 மணி நேரமா ஒரு கஸ்டமர் கேரை நான் கூப்பிடுறதுக்கு போராடுறோம்னா சராசரி மனிதன் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறான்? ஏன் இதெல்லாம் நீங்க ஒரு ப்ரொவைட் பண்ணி எல்லாருக்கும் விழிப்புணர்வு தகவல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல உங்களோட 60 லட்சம் இல்ல மேடம், உங்களுக்கு 60 லட்சம் வாடிக்கையாளர்கள் உங்க கம்பெனி விட்டு வெளியில போயிட்டாங்க. அதை பத்தி ஏதாவது நீங்க சிந்திச்சிருக்கிறீங்களா? சரி, நீங்க உங்க சுப்பீரியர் டீம்ல இப்படி ஒருத்தர் கஸ்டமர் நல்லா நேர்மையான மனிதர் ஒருத்தர் போராடி இருக்கிறாரு, அவருடைய கோரிக்கையை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா நீங்க தெரியப்படுத்தினா கண்டிப்பா பிரயோஜனப்படும். இல்ல நீங்க ஜியோ நெட்வொர்க் இப்படித்தான் இருப்பீங்க அப்படின்னா நிறைய பேர் இழந்துருவாங்க. நானும் கூடிய விரைவில் ஜியோ நெட்வொர்க் விட்டு வெளியே போறேன். அவ்வளவுதான். புரியுதுங்களா? மேடம், நான் என்னுடைய கோரிக்கையை நான் சொல்லிட்டேன். இது எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்கிற காரணத்தையே நான் சொல்லிட்டேன். கிராமங்கள் முழுவதும் இருக்கிற எல்லா நெட்வொர்க்கையும் விட்டு மாத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி கொண்டாந்துட்டியே மாத்திட்டாங்க எல்லாரும். மாத்தினதுக்கு அப்புறம் ஃப்ரீ மாத்த போறதுக்கு முன்னாடி ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு மாத்தினதுக்கு அப்புறம் அப்படி ஏமாத்திட்டீங்க. இது எல்லாம் எவ்வளவு பேர் வேதனையில இருக்காங்க. இப்போ நீங்க டபுள் ஆஃபர் ட்ரிபிள் ஆஃபர்னு சொல்லிட்டு விலையை ஏத்திட்டீங்க. இந்த விலையை ஏத்துறதுனால எல்லாரும் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டவரே ஒழுங்கா கிடைக்கல. நான் ஒரு ஃபோன் எனக்கு ஒரு கால் வரும், ஃபோன் வரும், நான் அட்டன் பண்ணி பேசுவேன். நான் என்னோட சைட்டில் தான் கேட்க, அவங்க சைட்டில் கேட்கல. எனக்கு முறை கூப்பிட்டு உங்களுக்கு கிடைக்கல, 2ஆம் முறை கூப்பிட்டாலும் கிடைக்கல, 3ஆம் முறை தான் கிடைக்குது. இது நெட்வொர்க் கொஞ்சம் ஃபேடாக போச்சுங்க, இது வரைக்கும் கோளாறாக போச்சுங்க, இது வரைக்கும் நல்லா இருந்துச்சு, இப்போ மாறி போச்சுங்க, ஜியோ நெட்வொர்க்கே மோசங்கிற அளவுக்கு எல்லாரும் மத்தியிலே பேசப்படுற ஒரு பேச்சு பொருளாக வந்துருச்சு. ஏன் இந்த மாதிரி இந்த அளவுக்குலாம் கொண்டாந்துக்கிறீங்க? எனக்கு ரொம்ப நான் விரைவில் ஜியோ நெட்வொர்க் விட்டு மாறி போகிறேன். என்னுடைய இந்த நெட்வொர்க்கு நான் யூஸ் பண்ணுற இந்த ஜியோ நெட்வொர்க்கு நான் 4 சிம் யூஸ் பண்ணுறேன். 4 நம்பருமே மாற்ற போகிறேன். ஏன்னா இப்படி ஒஸ்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? என்ன யோசிக்கிறது?
ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னுடைய கோரிக்கையை உங்களோட சுப்பீரியர் டீமுக்கு தெரியப்படுத்துங்க. இப்படி கஸ்டமர் சொன்னாங்கிறத தெரியப்படுத்துங்க. அதை மாத்திக்கிறங்க. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பணமும் நிறைய இழந்திருக்கிறாங்க. விரைவில் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்க. நன்றி, வணக்கம். கீரவாணி அழகலைராஜா, பொன்னமராவதி. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம்.